ஹாய் ஆல், டே 6 ஃபைனல் டே இன் ஸ்ரீலங்கா பார்க்கலாம். ஸோ ஃபைனல் டே வந்து நாங்கள் கண்டி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ நுவாரா எலியாவில் 2 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக போன பிளேஸ் பார்த்திங்கன்னா கண்டி. ஸோ அன்றைக்கி ஐட்டினரியில் வந்து புத்தா டெம்பிள், அதுக்கப்புறம் வந்துட்டு எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அன்றைக்குமே. அண்ட் ஒரு டெம்பிள் போகும்போதும் அந்த வைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஜெம் மியூசியம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் போயிருந்தோம், ஜெம் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மோரர்லெஸ் அந்த மூன் ஸ்டோனில் ஜுவல்லரி மாதிரி நான் காமிச்சிருப்பேன் என்னோடய விலாக்ஸில். ஸோ அதே மாதிரி அதனோட ஹிஸ்ட்ரி பற்றி, அது எப்படி வந்து இன்வென்ட் ஆச்சு அதை பற்றிலாம் வந்து அந்த மியூசியமில் போட்டிருந்தது. ஸோ அந்த மியூசியமுக்கு போயிருந்தோம். அதில் அந்த பிக்சர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ்க்கும் வந்து செப்பரேட்டாக வந்து டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கி எலிஃபெண்ட்டை வந்து அவங்க எப்படி பராமரித்து அதை வந்து எப்படி குளிப்பாட்டி, எப்போவுமே அதுக்கு வந்து பழகிடுச்சு போல் எலிஃபெண்ட்டுக்கு. ஸோ எலிஃபெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அப்படியே நடந்து வந்து அவங்களே வந்து அப்படியே வந்து படுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கைடு வந்து அப்படியே குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தார் எலிஃபெண்ட்டை. ஸோ இந்த வந்து சீனரிலாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக ஸ்ரீலங்கா ட்ரிப் இப்படி தான் போச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களுமே ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே போகலாம். உங்களுக்கு ஒரு 1.5 lakhs ஒரு 2 பர்சனுக்கு மொத்தமாகவே உங்களுக்கு அவ்வளோதான் ஆகும். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா விசிட் பண்ணலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது, அதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக சென்னை வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.